அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்தராமன். எனக்கு சப்போர்ட் பண்ற அத்தனை பேருக்குமே என் நன்றிகள். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் குறித்து பேசலான்ற மாதிரி நான் இருக்கிறேன். அது நம்ம தமிழ் வில்லன்க எல்லாம் சொல்ற ஒரு டைலாக். டேய் அவன் கட்டவரல் எனக்கு வேணும், டேய் அவன் கண் எனக்கு வேணும்ன்ற மாதிரி. இது ரெண்டும் ஏன் இம்பார்ட்டன்ட் நான் சொல்றேன்ற மாதிரி, தம்மு ஐஸ், இது ரெண்டும் ஏன் இந்த சப்ஜெக்ட் ஓரியன்டுக்கு இம்பார்ட்டன்ட்ன்றது சொல்ல போனா, நான் பேச போற சப்ஜெக்ட் என்னன்றது பார்த்தோன்னா, ஃபைன் மோட்டர் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் டு இம்ப்ரூவ் ஃபைன் மோட்டர். நம்ம ஃபைன் மோட்டர்னா என்னன்றது பார்த்தோன்னா, இந்த கை விரல்களுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம்தான் ஃபைன் மோட்டர் மூமெண்ட்டு. அதுக்கு ரொம்ப புவரா இருக்குது, அதை டெவலப் பண்ணணும் என்ற மாதிரி இருந்தேன்னா, எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து ஃபைன் மோட்டரை டெவலப் பண்ணலாம்ன்ற மாதிரி. அந்த ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம அதனோட காசஸ் பார்க்கலாம். எதனால ஃபைன் மோட்டர் மூமெண்ட் எதனால பாதிக்கப்படுதுன்ற மாதிரி. த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் காஸ்ட் என்னன்றது பார்த்தோன்னா, ப்ரீமெச்சர் பர்த் காஸ். சரிங்களா? ஒரு குழந்தை 10 மாசத்துல பிறக்க போற குழந்தை ஒரு 7 மாசத்துல 8 மாசத்துலயோ பிறக்குது என்ற மாதிரி இருந்தோன்னா, அதனோட மசில் ரொம்ப ஸ்லோவா தான் டெவலப் ஆகும். அப்போ அவங்களுக்கு ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ்ல பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். செகண்ட், ஜெனட்டிக்கல் காஸ். சரிங்களா? அது பரம்பரையா வருவாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஜெனட்டிக்கல் காஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் டவுன் சிண்ட்ரோம் என்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த கண்டிஷனை கொடுத்து நான் செப்பரேட் வீடியோவை குறித்து நான் இதை குறித்து பேசுறேன். தேர்ட், நர்வ் அண்ட் மசில் டிசார்டர். சரிங்களா? நரம்பும் சதையும் அதுல பிரச்சனைகள் இருக்குது என்ற மாதிரி பார்த்தோன்னா, அதுக்கு ஒரு 2 கண்டிஷன் நான் சொல்வேன். என்னன்றது பார்த்தோன்னா, மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபின்ற ஒரு கண்டிஷனும், சிபி செரிபிரல் பாலிசின்ற ஒரு கண்டிஷனும். இவங்க 2 பேர்களுக்கும், இந்த 2 கண்டிஷனுக்கும் கையில அந்த ஃபைன் மோட்டர் மூமெண்ட்ஸ் அந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டியா இருக்காது. அதை நம்ம டெவலப் பண்றதுக்கு என்னென்னலாம் ஆக்டிவிட்டிஸ் நம்ம கொடுக்கணுன்றதை நம்ம பார்க்க செய்யலாம். ஃபோர்த் பார்த்தோன்னா, அந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கும் அந்த ஃபைன் மோட்டர் மூமெண்ட்ஸ்ல பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இப்போ காசஸ் பத்தி பேசிட்டோம். இப்போ என்னென்ன டிஃபார்மிட்டிஸ்ல குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க, இல்லை என்னென்ன டிஃபார்மிட்டிஸ்ல இந்த பிரச்சனைகள் எந்தெந்த டிசார்டர்ஸ்ல நடக்கும்ன்ற மாதிரி. என்னென்ன டிசார்டர்ஸ்ல இந்த பிரச்சனை, இந்த ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் பிரச்சனை இருக்கும்ன்றது பார்த்தோன்னா, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ல இருக்கும், சிபி செரிபிரல் பாலிசின்ற மாதிரி சொல்லுவாங்க, டெவலப்மெண்டல் டிலே. சரிங்களா? ஒரு குழந்தை பிறக்குதுன்ற மாதிரி இருந்ததுன்னா, அதுல டெவலப்மெண்ட் மைல்ஸ்டோன் டெவலப்மெண்ட்ஸ்ல டிலே இருந்ததுன்னா இந்த குறைபாடுகள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். டவுன் சிண்ட்ரோம், அதுதான் நான் முன்னாடி பேசினேன் இல்லைங்களா, இந்த ஜெனட்டிக்கல் காஸ்ன்ற மாதிரி. அந்த காஸ்ட்ல வர டவுன் சிண்ட்ரோம், டிஸ்கிராஃபியா, இந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ் எழுதுறதுல கொஞ்சம் பிரச்சனைகளுக்குள்ள ஆகும். அப்புறம் டெவலப்மெண்டல் அண்ட் கோஆர்டினேஷன் டிசபிலிட்டிஸ். இது எல்லாம் டிசார்டர்ஸ் இன் விச் ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் வில் பி அஃபெக்டட். சரிங்களா? இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இது நான் முன்னாடியே பேசின மாதிரி என்னன்றது பார்த்தோன்னா, இது மூளைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல நடக்குதுன்ற மாதிரி. அப்போ மூளையில எந்த பகுதி பாதிக்குதுன்றத பார்த்தோன்னா, பிரெயின்ல ஒரு 3 லீஷன்ஸ் இருக்கும். செரிப்ரம், செரிபெல்லம் அண்ட் மெடுலா அப்ளாங்கேட்டா, செரிப்ரல் கார்டெக்ஸ். அப்போ அந்த செரிபெல்லம் என்ற ஒரு விஷயத்துல தான் இந்த ஒரு பாதிப்புகள் நடக்க செய்யும். சரிங்களா? இந்த ஒரு பாதிப்புகள் இப்போ நார்மல் குழந்தைக்குன்றது பார்த்தோன்னா 6 to 12 monthsல கிராஸ்ப் அண்ட் ரீச் ரெண்டுமே நடக்கும். கிராஸ்ப்ன்றது ஒரு விஷயத்தை பிடிக்கிறது, ரிலீஸ் பண்றது. ஒரு விஷயத்தை பிடிக்கிறது, ரிலீஸ் பண்றது. ரீச்ன்றது அந்த ஒரு விஷயத்த போயிட்டு அதை பிடிக்க பார்க்கறது. இதுதான் ரீச். கிராஸ்ப்ன்றது ஒரு விஷயத்தை பிடிக்கிறது, ரிலீஸ் பண்றது. இது 2 மூமெண்ட்டும் நடக்கணும். பிடிக்கணும், ரிலீஸ் பண்ணணும். ரீச்ன்றது அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை ரீச் பண்றது தான் ரீச்ன்ற மாதிரி. சரிங்களா? கிராஸ்ப்ன்றது பார்த்தோன்னா நிறைய விதத்துல இருக்குது. கிராஸ்ப், பாமார் கிராஸ்ப், செகண்ட் பிஞ்சர்ஸ் கிராஸ்ப், தேர்ட் ரேடியல் டிஜிட்டல் கிராஸ்ப், ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தோன்னா டயமெட்டிக் ட்ரைபோடல் கிராஸ்ப், ஃபிஃப்த் ஸ்டாட்டிக் ட்ரைபோடல், பால்மர், ட்ரைபோட் கிராஸ்ப், பென்சில் கிராஸ்ப். இந்த கிராஸ்ப்லாம் இருக்குது. இந்த கிராஸ்ப்ல குறைபாடுகள் இருக்குதுன்ற மாதிரி இருந்ததுன்னா, அது எப்படின்றது கன்சல்டன்ட்டை நீங்க குறிச்சு பார்க்க பாருங்க. இது ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன்ஸ் ஆஃப் ஃபைன் மோட்டர் ஸ்கில் டெவலப்மெண்ட்ல எப்படி டெவலப் பண்ணலான்ற மாதிரி. இப்போ நம்ம அதுக்குரிய ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம பார்க்கலாம். என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம்னா அந்த டெவலப்மெண்ட் எப்படி பெட்டரா கொண்டு போகலாம், அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை எப்படி பெட்டரா கொண்டு போகலான்றதுக்காக. இப்போ வாங்க
அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம மூவ் பண்ணலாம். அதான் ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸை அந்த புவரா இருந்ததுன்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்குரிய ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன பண்ணலாம் டு இம்ப்ரூவ் ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சிசர்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஏன் என்னன்னு பார்த்தோன்னா ஃபைன் மோட்டருக்கு என்னன்றது பார்த்தோன்னா தம்மு, இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர், இது 3 தான் ரொம்ப 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 முக்கியமானது. நான் முன்னாடி பேசின மாதிரி தம் பிளேஸ் அ மேஜர் ரோல். அப்போ ஒரு 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 குழந்தைகிட்ட இது பண்றீங்க, அந்த குழந்தைக்கு வந்து ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் ரொம்ப புவரா இருக்குதுன்ற மாதிரி இருந்தான்னா சிசர்ஸை வச்சு இப்படி பண்ண சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி சிசர்ஸை வச்சு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆஃப் சிசர்ஸ், சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு ஒயிட் ஷீட்டை எடுத்துட்டு அந்த சிசர்ஸ் வச்சு அந்த குழந்தைய கட் பண்ண சொல்லுங்க. அப்ப என்ன பண்ணுது, தம்மு, இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர் இது 3மே ஆக்டிவேட் ஆகுது. கட் பண்ண சொல்லுங்க. சிம்பிள் டாஸ்க் பண்ணும்பொழுது கூட சரி, பேரண்ட்ஸ் நீங்க அப்ரிஷியேட் பண்ணணும் குழந்தைய. அது எப்படி பண்ணாலும் சரி. ஒரே நாள்ல குழந்தை கத்துக்குவாங்களா? கண்டிப்பா முடியாது. ஆனா சிறுக 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 இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா கத்துக்கிறதுக்கு கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சிசர்ஸ் யூஸ் பண்ண சொன்னேன். செகண்ட் என்னன்றது பார்த்தோன்னா இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க எதுக்குமே போய் கடையில் அலையணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற பொருளை நீங்க யூஸ் பண்ணலாம் எல்லாத்துக்குமே. ஒரு ஒரு கிளிப் இருக்குதுன்னு வச்சுங்களேன், வீட்டில் நம்ம துணி காய வைக்கிற கிளிப் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த கிளிப்பை நம்ம எடுக்கிறோம். இதே மாதிரி ஒரு சின்ன பேப்பர் ஒன்று கட் பண்ணி அந்த கிளிப்பை அந்த பேப்பர்ல சொருக வைக்கிறோம். கிளிப்பை எடுக்கிறோம், அந்த கிளிப்பை இந்த பேப்பர்ல சொருக வைக்கிறோம். இந்த ஆக்டிவிட்டியில என்னென்னலாம் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்றது பார்த்தோன்னா, என் கண்ணு இந்த பர்டிகுலர் கிளிப்பை பார்க்குது. அப்ப கிளிப்பை பார்க்கும்பொழுது என்ன பண்ணுதுன்ற பார்த்தோன்னா கலர் பெர்செப்ஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ண செய்யலாம். இது கிரீனு, இது ஃப்ளோரசன்ட் கிரீனு, இந்த பேப்பர் ஒயிட் பேப்பர். அப்போ ஒரு ஆக்டிவிட்டியில இவ்வளவு விஷயங்கள் அந்த குழந்தை கத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி, சரிங்களா? செகண்ட் ஆக்டிவிட்டி என்னன்றது பார்த்தோன்னா, இதே மாதிரி வீட்டில் வந்து ஒரு சின்ன நூல் மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க, சரிங்களா? நான் பிடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே பாருங்க, என்னோட கட்டை விரல், என்னோட ஆள்காட்டி விரல், என்னோட நடு விரல் தெரியும். நான் இதே மாதிரி ஒரு சின்ன ஒரு நூல் எடுத்துங்க. இதே மாதிரி ஒரு மணி, வீட்டிலலாம் இந்த மணி எல்லாம் இருக்கும் தெரியுங்களா, சின்ன சின்ன மணி கோக்குற மாதிரி. அதே மாதிரி ஒரு மணி எடுத்து அந்த 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 நூலுக்குள்ளார அல்ல அந்த பீட்ஸுக்குள்ளார அந்த பீட்ஸ் எடுத்து அந்த மணிக்குள்ளார கோக்க பாருங்க, சரிங்களா? என்ன பண்றேன்றது பாருங்க, நல்லா தெளிவா தெரிஞ்சுக்குங்க. இந்த ஒரு பீட்ஸ் எடுத்து இதுக்குள்ளார கோக்க பாருங்க. 2. அப்ப என்னென்னலாம் வேலை செய்யுது பாருங்க. என்னோட 5 விரலும் வேலை செய்யுது. அது கூட மெயினா இந்த கட்டை விரல், இந்த ஆள்காட்டி விரல், இந்த நடு விரல், இது 3மே வேலை செய்யுது. இது 2வது ஆக்டிவிட்டி, சரிங்களா? இதே மாதிரி ஒரு பீட்ஸ் கோத்துனா அந்த உங்க குழந்தை பண்ணாங்க, அந்த குழந்தை பண்ணதுன்ற மாதிரி இருந்தானா அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஓ, ரொம்ப நல்லா பண்ணிருக்கிறீங்களே. அப்பதான் மேற்கொண்டு அந்த ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு அந்த குழந்தைங்களும் விருப்பப்படும், உங்களுக்கும் ஆர்வம் தோணும். 2வது. தேர்டு, இதே மாதிரி இந்த கிளிப்ஸை பத்தி பேசும்பொழுது இந்த விஷயங்கள் கூட பண்ணலாம். இப்ப இந்த கிளிப்பை பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த கிளிப்பு நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி கிளிப்பு. இது கடைக்கு போனீங்கன்னா இதே மாதிரி கிளிப்ஸ் விற்பாங்கன்னு வச்சுங்களேன். இந்த கிளிப்ல என்ன பார்க்க முடியுது, ஒரு லெட்டர் ஒன்று பார்க்க முடியுது, அதுக்குள்ள கலர் பார்க்க முடியுது. அப்ப நம்ம என்ன பண்றோம்ன்றது பார்த்தோன்னா, இந்த லெட்டர் என்ன லெட்டர்ன்றது சொல்லுங்க பார்க்கலாம்ன்றது சொல்லும் போது அந்த 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 ஆல்பபெட்ஸை கண்டிப்பா அந்த குழந்தை சொல்ல பார்க்கும். ஹெச்ன்ற மாதிரி சொன்னாங்கன்னா, ஓ, ஹெச் எடுத்து பிளேஸ் பண்ணுங்க. ஹெச் என்ன கலர்? பிரவுன் கலர். ஓ, ஹெச் எடுத்து இதே மாதிரி ஒரு ஷீட்ல பிளேஸ் பண்ணுங்க. அப்போ மொத்தம் 3 விஷயங்கள் நடக்குது. அந்த குழந்தை கண்ணால பாக்குது, அந்த கையால அந்த வேலையை செய்யுது, பிளஸ் கலரும் சொல்லுது. அப்போ இந்த விஷயங்கள் நடக்கும் போது இட் இஸ் வெரி குட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சைல்டு. யாருக்கெல்லாம் இந்த ஃபைன் மோட்டர் மூமெண்ட்ஸ்ல ப்ராப்ளம் இருக்குதுன்றத அதை டெவலப் பண்ண பார்க்கலாம். இப்போ இன்னொரு விஷயங்கள் என்னன்றதை பார்த்தோன்னு வச்சுங்களேன், இதே மாதிரி சும்மா ஒரு வீட்டுல வந்து ஸ்டிக்கர் இருக்குது, சின்ன சின்ன பொம்மை ஸ்டிக்கர். ஏன்னா குழந்தைங்கன்றது இருக்கும்போது அப்போ டாய்ஸ்ன்ற ஒரு விஷயங்கள் பிளேஸ் அ மேஜர் ரோல். அப்போ இதே மாதிரி டாய்ஸ் இருக்குதுன்றது இருக்கும்போது இதே மாதிரி டாய்ஸ் ஒன்று வாங்கிக்கோங்க. சும்மா இந்த டாய்ஸ் இங்க ஒட்டி இருக்குது, இந்த இதுல இந்த ஷீட்ல ஒட்டி இருக்குது. நான் எடுக்கும்போது என்ன பண்றேன், என்னோட இந்த 3 விரலை நான் யூஸ் பண்றேன், பிளஸ் கூட இந்த 2 விரல்கள் நான் யூஸ் பண்றேன். அப்ப இதே மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு ஓகே இதுல என்ன பண்ணலான்றது பார்த்தோன்னா, இதே மாதிரி ஒரு ஷீட் ஒன்று எடுத்துட்டு இந்த ஷீட்ல பிளேஸ் பண்ணலாம். அப்ப பிளேஸ் பண்ணும்போது என்ன பண்ணலான்றது பார்த்தோன்னா, ஓகே மங்கி இங்க பிளேஸ் பண்ணிருக்கிறோம். அப்புறம் என்ன பண்றோம்ன்றது பார்த்தோன்னா, ஒரு பேரட் எடுக்கிறோம், பேரட் எடுத்து இந்த ஷீட்ல பிளேஸ் பண்றோம்.
அப்ப எல்லாத்துக்குமே ஃபைன் மோட்டர் மூமெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுது. இதே மாதிரி பண்ணும்பொழுது என்னன்றது பார்த்தோம்னா கண்டிப்பா உங்களோட குழந்தைங்களுக்கு டெவலப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இது கிளே. நீங்க வந்து நார்மல் ஷாப்புக்கு போனீங்கனாலே, கடைக்கு போனாலே இது கிடைக்கும். கிளேன்ற மாதிரி ஒரு ஒரு டாய் ஸ்டோருக்கு போனாலே கிடைக்கும். அப்படி உங்களால கிடைக்கல, உங்களால இதை மாதிரி வாங்க முடியல என்ற மாதிரி இருந்ததுன்றது பார்த்தோன்னா, நம்ம வீட்டில் இருக்கோம் தெரியுங்களா, களிமண் களிமண் மண், அது வந்து கொஞ்சம் குழ குழன்னு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, அதே மாதிரி ஒரு குழ இது ஒரு 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 களிமண்ணை எடுத்துட்டு ஏதாவது ஒரு விதத்துல ஒரு பொம்மை செய்ய பார்க்கலாம். ஒரு இதுவோ நீட்டா பண்ற மாதிரியோ, இல்லைன்னா இது வந்து ஒரு யூ ஷேப்ல பண்ற மாதிரியோ ஏதாவது பண்ணோன்ற மாதிரி இருந்தான்னா, இந்த கைக்கு ஃபைன் மோட்டர் மூவ்மெண்ட்டுக்கு ஆக்டிவிட்டீஸ்க்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு டாஸ்க்கை வந்து நீங்க டெய்லியும் பண்ண பார்த்தீங்க, அந்த குழந்தை நல்ல மூட்ல இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சும்மா வந்து கூட்டு வந்தா நீ பண்ணு சொல்றதை விட அந்த பர்டிகுலர் அட்மாஸ்பியர் நல்லா இருக்கணும். அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு மூட்ல இருக்கணும். சரிங்களா? இது எல்லாம் அமையப்படும் போது ஃபைன் மோட்டர் மூவ்மெண்ட்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. நன்றி. வணக்கம்.